லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட கேன்சலேஷன் ஆஃப் பெயில், ஜாமீன் ரத்து வழக்குகள், கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் வந்துட்டு பெட்டிஷன்ஸ் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி இன்று விசாரணைக்கு வந்தது சென்னை நீதிமன்றத்தில். அதில் முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பியர் ஆனார். அவர் ஏற்கனவே 3 மாவட்டங்கள் மட்டும் அந்த வேல்யூஷன் செய்யும் பணி, மதிப்பீட்டு குழு பணிகள் முடிவடைந்திருக்கு, அந்த ரிப்போர்ட் மட்டும் அவைட்டடுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம், அதை போர்ட்டலில் அப்லோட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே 12 மாவட்டங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம், பேலன்ஸும் அப்லோட் பண்ணிட்டாங்க. 16 மாவட்டமும் அப்லோட் பண்ணிட்டதாக அவர் சொல்கிறாரு. அது மொத்த சொத்து மதிப்பு 2429 கோடி. அதில் 26/3/2023 வரைக்கும் 15,151 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் மதிப்பு 1982 கோடி. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் முதலாவது பட்டியல், முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த 15/11/2024 வரைக்கும் நீதிமன்றம் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு காலக்கெடு கொடுத்த டைம் வரைக்கும் உள்ளது 15/11/2024. அது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு, அது முதல் பட்டியல். அதில் 23,649 நபர்கள் அவங்களோட பாண்ட் ரிசிப்ட் 53,091 ரிசிப்டுகள். அதோட மொத்த மதிப்பு 2,223 கோடிகள். அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணாங்க. அந்த 15/11/2024 பின்னாடி வந்தது. அந்த செகண்ட் லிஸ்ட் 650 புகார்தாரர்கள். அவங்களோட ரிசிப்ட் 3,067 ரிசிப்ட். அதோட மதிப்பு 41 கோடிகள். அந்த மூன்றாவது பட்டியல் தேர்ட் லிஸ்ட், அது 284 பேர் புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் புகார் கொடுத்த நபர்கள் 24,583 பேர். அவங்களோட பாண்டுகள் ரிசிப்ட் 57,225. அதோட மொத்த மதிப்பு 2,317 கோடி ரூபாய்க்கு புகார் வந்திருக்குது. அது போக 1,51 லட்சம் 1,51 லட்சம் அது பேங்க்ல இருக்குது. அப்போ 41 கார்கள், 3 டூ வீலர்கள் இதெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குது. 13,27 லட்சம் அது வங்கியில் பணமாக இருக்குது. அந்த வங்கி கணக்குகள் கைப்பற்றப்பட்டிருக்குது. 19,714 பிளாட்டு, அதுக்கு கைட்லைன் வேல்யூ 776 கோடி. அதாவது கைட்லைன் வேல்யூன்றது வழிகாட்டு மதிப்பு, பத்திராவாசியில் உள்ள வேல்யூஸ். அப்புறம் மார்க்கெட் வேல்யூ 627 கோடி. இதெல்லாமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2 ஜிஓ போட்டிருக்காங்க. ஒரு ஜிஓஎம்எஸ் நம்பர் 375 ஹோம் டிபார்ட்மெண்ட் 28/7/2025 அந்த தேதியில் போட்டிருக்காங்க. அதில் பட்ஸ் ஆக்ட் படி அதுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி வரணும். டேன்பிட் ஆக்ட் படி காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அலுவலர் டிஆர்ஓ. பட்ஸ் ஆக்டில் கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அலுவலர். அதுக்கெல்லாம் ஜிஓ போட்டிருக்கிறோம். அதுபோக 377 ஜிஓஎம்எஸ், அது 13/7/2025 அந்த தேதியில் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அதில் செக்ஷன் 13 செக்ஷன் பிரிவு 13 காம்பிடென்ட் அத்தாரிட்டி அப்படின்றது இருக்கு, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 10 ஜிஓ போட்டிருக்காங்க, 2 ஓஏ போட்டிருக்காங்க டேன்பிட் கோர்ட்டில். இப்போ அப்சல்யூட் மேட் அப்சல்யூட்னு எந்த ஆர்டர் இது வரைக்கும் வாங்கல. 8 ஜிஓஸ் பெண்டிங் இருக்கு டிஆர்ஓ கையில். மேலும் 39 கோடிக்கு மேலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ், அது மேலஃபைடு ப்ராப்பர்ட்டி வித்திருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, பினாமி பேர் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் கண்டறிஞ்சு அது வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நீதியரசர் அவர்களோட டைரக்ஷன் படி தான் இந்த மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்களோட டைரக்ஷன் படி தான் அந்த வேல்யூஷன் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொத்துக்களுக்கான ஈசி, பட்டா, இது எல்லாமே ஏஆர் ரிஜிஸ்டர், அந்த ஸ்கெட்சு எல்லாமே அது எல்லாமே இ போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட இ போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 இடைக்கால தடை உத்தரவுகள் காம்பிடென்ட் அத்தாரிட்டியால் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம கோர்ட் சரின்னு சொன்னால் அந்த பிபி அக்யூஸ்ட் பார்ட்டி, எதிரிகள் தரப்பு ஆட்களையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் கூட்டிகிட்டு விட்டுருவார். அது டேன்பிட் கோர்ட்டில் மெமோ ஃபைல் பண்ணி இவங்க அந்த மேட்டர்லாம் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 180 டேஸ் அதுக்குள்ளே மேட் அப்சல்யூட் பண்ணணும்னு டைரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது.
180 நாளைக்குள்ள அந்த நிரந்தர ஜப்தி வந்து பண்ணணும். சொத்துக்களை கண்டறிஞ்சதை வந்து ஜிஓ போட்டதுக்கப்புறம் டிஆர்ஓ வந்து டேன்பிட் கோர்ட்டு கொடுத்ததுக்கப்புறம், ஆனால் டேன்பிட் கோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டிலே ஆகுது. ரொம்ப நாட்களாக இந்த மனுக்கள்லாம் ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் வந்து அசல் மனுக்கள் நிலுவையில் இருக்குது. அதை வந்துட்டு டேன்பிட் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த நீதிமன்றம், இந்த பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து மதுரையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 ஸ்பெஷல் கோர்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிபி முனியப்பராஜ் அவர்கள் தான் இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்து தகவல் சொல்கிறார் முதல்ல. அப்புறம் வந்து இன்னைக்கு ஏடிஜிபி திருமதி பாலநாகதேவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகிருந்தாங்க. அப்போ வந்து நீதிமன்றம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணால் அதுபடி நம்ம செஞ்சிடலாம்னு சொன்னாங்க. அது போக இங்கே பல்வேறு வழக்குகள் தாக்கல் ஆகுது. மதுரையிலையும் பல்வேறு வழக்குகள் தாக்கல் பண்ணுறாங்க. இங்கே வர்ற மனுதாரர்கள் அங்கேயும் தாக்கல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், இது எனக்கு பெயில் மட்டும் தான் எனக்கு வந்திருக்குது, அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கல. நீங்கள் வந்து நிறுவனமோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது எதிரிகள் தரப்போ போயிட்டு அங்கே மனு கொடுத்து அது நீதியரசர்கிட்ட போய் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் எனக்கு அனுப்புனா அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. ஆனால் வேற நீதிமன்றத்தில் வர்றதை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி முன்னாடி வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போ பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் போட்ட கமிட்டிகள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது, அதில் வந்து அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, யாருக்கும் மக்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது, ஜிஓ போடுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அந்த டேன்பிட் நீதிமன்றம் வந்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கணும்னு சொல்லும்போது நம்ம டைரெக்டாக பேசுகிறோம், நம்ம முன்னாடி நிறுவனங்கள் இருக்குது, மக்கள் வாங்கிக்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? அது வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நேரடியாகவே வந்து நம்ம ஏலத்தை விட்டு பணத்தை அக்கௌண்ட்டு கொண்டு வந்துடலாம், இடம் கேட்குறவங்களுக்கு இடத்த கொடுத்துடலாம். இது வந்து நம்ம ஜிஓ போட்டு காம்பிடென்ட் அதற்கு ஓஏ ஃபைல் பண்ணி ஜிஓ போட்டு அங்கே ஒரு பெர்மிஷன் டேன்பிட் கோர்ட்டில் வாங்கி அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு நீதிமன்றத்தில் அதற்கு பதிலடியாக நிறுவன தரப்பில் ஆஜரான வக்கீல் வந்துட்டு 24,851 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து லேண்ட் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, இன்னும் பாதி பேர் வந்து பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இடமும் வேணும் பணமும் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது பிளாட் வந்து நம்ம சொல்கிறதுல இந்த வேல்யூவில் 5% தான் அப்ரூவ்டு பிளாட் இருக்குது, மீதியெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லாத பிளாட்டுகள் மொத்த இடமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 ஆப்ஷன் வந்து அவர் சொல்கிறாரு, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு. ஆப்ஷன் ஏ வந்து பிளாட்டாக வேணும், ஆப்ஷன் பி வந்துட்டு பகுதி பிளாட்டு பகுதி பணம், ஆப்ஷன் சி வந்துட்டு முழுவதும் பணம், இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு இப்படி கேட்கும்போது ஒரே பிளாட்டை 2 பேர் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீதியரசர் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஏலம் விட்டுட்டு யார் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த ஹையஸ்ட் பிட்டிங் அதிக விலை கேட்குறவங்களுக்கு அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற. அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடம் 10 லட்ச ரூபா எக்ஸாம்பிள் இருக்குது, 6 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 6 லட்ச ரூபாய்க்கு பாண்ட் இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு இடம் போகுதுன்னா மீதி 4 லட்சம் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரே பிளாட்டை வந்து 2 பேர் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அது எப்படி முன்னுரிமைகள் முடிவு பண்ணுறது அப்படிலாம் வந்து நீதியரசர் கேட்டிருக்கிறாரு. கேட்டோன்னா அது டைட்டில்லாம் கிளியராக இருக்குதா. முதல்ல வந்து சொத்துக்கள் லிட்டிகேஷன் பெண்டிங்கு ஒரே 2 டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறது. அந்த ஒரு இடத்துல 2 டாக்குமெண்ட் இருக்கும், இல்லைன்னா ஜேவி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் பிளாட் போட்டு கொடுத்து பத்திரம் வச்சுருப்பாங்க. இப்போ இதை வந்து கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க. அதை எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு விவாதங்கள் போயிருக்குது. பட் அதில் வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டும் இருக்குது, பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது, அன்அப்ரூவல் பிளாட்டும் இருக்குது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இப்போ பாளையங்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வில்லிசேரி கிராமத்தில் வந்துட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் வந்து விற்றுருக்குறோம். அதில் 600 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 ரூபா போகுது. ஆனால் மதிப்பீட்டாளர்கள் இப்போ வந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர் வேல்யூவர்ஸ் வந்து 340 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் வேல்யூ 600 ரூபா அப்படின்ற மாதிரி. அது ஒரு பிளாட் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, 20 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் இடத்த எடுக்கிறாரு, 16 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு அவர் பாண்ட் இருக்குன்னா பேலன்ஸ் 4 லட்ச ரூபா கொடுப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி விவாதங்கள் போயிருக்குது. அப்போ 50% பேர் வந்து பணமாகவே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்செட் ப்ரைஸ் இதில் வந்து உயர்ந்தபட்ச விலைக்கு யார் ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து 853 பேர் வந்து பிளாட் கேட்டிருக்காங்க. அதோட மதிப்பு வந்து 80 கோடி ரூபாய், 80 கோடி 10 லட்சம் அப்படின்னு பேசியிருக்காங்க. மேலும்
அந்த தேனி மாவட்டத்தில் 10,000 டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க. அது லேண்ட் வந்துட்டு 4,478 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவங்க முன்னாடி வந்துட்டு வழக்கறிஞர் திரு ரஜினி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அப்போ நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் இவங்ககிட்ட 100 ரூபா பாண்டில் கொடுத்துட்டாங்க. அது போலீஸ் விசாரணைக்கு ஏற்றுக்கல. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறோம். நீங்கள் வந்து போலீஸ்ட்டு வந்து அதுக்கு பதில் கேட்டிருக்கிறீங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஐஓட்ட. அதுக்கு இன்னும் அவங்க பதில் கொடுக்கல. அது 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. அதே சொத்தை வந்து திரும்ப விற்றுருப்பாங்க. அதே சொத்தை அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்காரனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சொத்து இப்போ வேல்யூவும் எடுத்திருக்கீங்க. அப்போ இதே வந்து அது செல்லாதது ஆகிடும். அது வந்து ஒரே இடத்துக்கு 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, எடுத்துக்காட்டாக வந்துட்டு அவங்க சொன்ன வெள்ளிசேரியில் 1000 ஏக்கர் இருக்குது அப்படின்னா இது எக்ஸாம்பிள் தான், கரெக்டான ஃபிகர் கிடையாது. 1000 ஏக்கர் இருக்குதுன்னா 100 ஏக்கர் தான் கம்பெனி பேரில் இருக்குது. 900 ஏக்கர் வந்து டெபாசிட்டர்ஸ் பேர்லேயும் டைரக்டர் பேர்லேயும் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டு பல்வேறு நபர்கள் பேரில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மொத்தமும் இப்போ கணக்கு எடுத்து நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து நான் ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். அப்போ நீதியரசர் என்ன சொன்னார்னா, என்கம்பரன்ஸ், அதாவது வில்லங்கம் இல்லாத சொத்துக்கள், டைட்டில் கிளியராக இருக்கிற சொத்துக்களை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுப்போம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற எந்த சொத்தையும் வந்து நம்ம பதிஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக வந்து ராம்நாடு, தென்காசி, திருநெல்வேலி, நெய்வேலி, தேவக்கோட்டை, தேனி லட்சுமி ஒரு அஸ்டோனியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் நாங்கள் போயிடறாரு. அவங்கெல்லாம் முழுக்க பணம் தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வாதம் வந்து ஒரு வழக்கறிஞர் வைக்கிறாரு. டெபாசிட் சைடு முதலீட்டாளர்கள் தரப்புல வந்து ஒரு வழக்கறிஞர், அப்போ இடம்னு கேட்டவங்களுக்கு முதல்ல பதிஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி சொத்துக்களை ஏற விட்டு பணம் கொடுப்பேன்னு சொன்னால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அது ஜட்ஜ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இடம்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இயர் மார்க், அதாவது அதை வந்து பதிவு பண்ணி மட்டும்தான் வைப்போம். இந்த இடத்த எல்லாரும் கேட்டிருக்காங்கன்னு, ஆனால் பதிஞ்சு கொடுக்க மாட்டோம். சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கான இதை வந்து ரிசர்வ் பண்ணி மட்டும் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு பிற மீதி சொத்துக்களெல்லாம் ஏலம் விட்டு அந்த பணத்தையும் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் தான் இவங்களுக்கு பிளாட் பதிஞ்சு கொடுப்போம், மற்றவங்களுக்கு வந்து பணமாக கொடுப்போம். இதில் வந்து இடம் முன்னாடி பணம் பின்னாடின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு நீதியரசர். அப்புறம் வந்து புகார் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் இன்னும் புகார் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பணத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இன்னும் புகார் வந்தால் அவங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது அப்படின்ற வாதங்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் புகார் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு 15 நாட்கள் வந்து புகார் கொடுக்கறதுக்கு டைமு. ஆனால் இன்னைக்கே வந்துட்டு அவங்க வெப்சைட்டில், அதாவது மதுரை EOW வெப்சைட்டில் இன்றைக்கே ஏற்றிடுவாங்க விளம்பரம். கம்ப்ளைண்ட் 15 நாட்கள் கொடுக்கணும் அந்த வெப்சைட்டில் காட்டும். அது போக வந்துட்டு பேப்பர் பப்ளிகேஷன் அப்படின்றது இல்லை. பேப்பர் பப்ளிகேஷன் விளம்பரம்னு போட்டு பணம் கட்டி வந்து பேப்பரில் வரும். அது வந்து ஏற்கனவே தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று இந்த 15/11/2024 கொடுக்கணும்னு முன்னாடி கொடுத்தாங்க போன வருஷம். அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெஸ் ரிலீஸ், நீங்கள் வந்துட்டு 15 நாளைக்குள்ள புகார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெட்லைன், அந்த புகார் கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயிக்கணும். மேலும் வந்துட்டு இந்த 15 நாள் டைமு அது வந்து எல்லா டிவிலையும் ஓடிடும். எல்லா டிவி எல்லா பேப்பர்லேயும் வந்து செய்தியாக வெளிவந்துடும். அதை பார்த்துட்டு கொடுத்துடணும். இதுக்கு விளம்பரமாக வந்து காசு கொடுத்து தனியாக பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு 4400 சம்திங் பேர் உள்ள லிஸ்ட்டை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேனியை சேர்ந்த சங்கத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் சிறிச்சரன் அவங்க வந்து கோர்ட்டில் ஒரு லிஸ்ட்டை சப்மிட் பண்ணாங்க ஃபைலை. அப்போ வந்துட்டு EOW காவல்துறையினர் வந்து பிபி கிட்ட சொல்லி பிபி வந்துட்டு ஜட்ஜிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணிட்டார். இவங்க வந்து ஏஜென்ட்டுகளோட கம்ப்ளைண்ட்களை எடுத்துக்கக்கூடாது, தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் கொடுக்குற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் எடுக்கணும், ஏஜென்ட்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டை எடுத்துக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு 5000க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்கள் இருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து அந்த ஏஜென்ட்கள் சம்பந்தமான எந்த லிஸ்ட்டை இது வரைக்கும் கொடுக்க மாட்டேங்குது. அவங்க முன்ஜாமீன் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வர்றப்ப இருந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் நிறுவன தரப்பில், நீங்கள் வந்து உங்கள் ஏஜென்ட்கள் லிஸ்ட்டை கொடுங்கன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது வரைக்கும் லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நடந்தது. இது வந்துட்டு ஜட்ஜ் வந்து அவங்க சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கலாம். இது நோ பெர்ஜூரிக் ப்ரொசீடிங்ஸ். இதில் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க குற்றவாளி கிடையாது. நாளைக்கு வழக்கு நடந்தாலும் இதில் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி அவங்கள வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த பணம் கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டு, இனிமேல் கொடுக்குறது, தேர்ட் லிஸ்ட்டு, இப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து ஃபார் வெரிஃபிகேஷன், போலீஸ் உங்களெல்லாம் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், உங்கள் ஒரிஜினல் பாண்டு, ஆதார், உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர், நீங்கள் போட்ட பணம், இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு தானே தவிர மற்றபடி வந்து இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற முதல்ல, செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ரெண்டாவது, மூணாவது அப்படி கொடுக்க மாட்டோம். ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோம் நாங்கள். இது வந்து ஒன்லி ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
மேலும் வந்துட்டு இங்கேயும் வழக்கு போட்டிருக்காங்க, மதுரையிலையும் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் பண்ணோம். அங்கே உள்ள ப்ரொசீஜர் படி 482 CRPC 528 BNS எல்லாம் வந்ததுன்னா பாரதிய நகரிக் சுரட்சா சங்கீதா BNSS அதெல்லாம் வந்ததுன்னா அங்கே தான் வரும். அது அப்போ அங்கே தான் வரும். அது வந்துட்டு இந்த நீதிமன்றம் கொடுக்கலாம். இந்த நீதிமன்றத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நீதியரசர் அவங்க எடுத்து வைக்கிற முயற்சி, மக்களுக்கு பணம் கொடுக்குற முயற்சிகள்லாம் வந்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நாங்களும் வந்துட்டு நீதியரசரோட சேர்ந்தே பயணிக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து முதலீட்டாளர்களும், நீதிமன்றத்தில் வந்தவங்க மட்டும் அனைத்து முதலீட்டாளர்களும் இந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் சில சட்ட நடைமுறைகளை தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. அதனால தான் அங்கே சில வழக்குகள் வருது அப்படின்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணேன். அது போக வந்துட்டு பிபி வந்து கம்பல்சரி இந்த ஜிஓ போட்டு அதுக்கப்புறம் தான் ஏலம் விடணும், இல்லாட்டி யாராவது மேல்முறையீடு போவாங்க, அப்பீல் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் சொன்னார். அப்போ நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, இது காம்பவுண்டிங் ப்ரொசீஜர், 5 year காம்பவுண்டிங் ப்ரொசீஜர், கண்டஸ்டிங் ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் ரெண்டும் மிக்ஸாக தான் இருக்குது. காம்பவுண்டிங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல. அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா காம்பவுண்டிங் நடக்கும். 25,000 பேர் இருக்காங்க, 12,000 பேர் மட்டும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இன்னொரு 12,000 பேர் வாங்க மாட்டேன்னு சொன்னால் டேன்பிட் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க தான் செய்யும். வாங்குறவங்களுக்கு காம்பவுண்டிங், வாங்காதவங்களுக்கு கண்டஸ்டிங், அந்த மாதிரிலாம் அந்த ப்ரொசீஜர் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேலும் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்ப்ளஸ் மணி, அதாவது மக்களுக்கு 100% அசல் கொடுக்க முயற்சி பண்ணுறோம், மக்களுக்கு 100% அசல் கொடுக்குற அளவுக்கு 1 to 1 பணம் இருக்குது. எவ்வளோ கம்ப்ளைண்ட்டோ அதே 2,400 கோடிக்குள்ளே இருக்குது. அங்கே வேல்யூஷன் சொத்து மதிப்பு 2,400 கோடிக்குள்ளே இருக்குது. அப்போ அது அசலாக கொடுக்கலாம். நான் பேலன்ஸு இதை விட அசலோட அதிகமாக ஏலம் விட்டு அதிக பணம் எல்லாம் வந்தால் நிறுவனத்திற்கு எந்த பேலன்ஸையும் கொடுக்க மாட்டோம். அது வந்து இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும், அமலாக்கத்துறை மற்றும் ஐடி, இன்கம் டேக்ஸும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது எங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் வந்து அது கம்பெனிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக வந்து ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து நாங்கள் இன்னும் புகார் கொடுக்கல, அப்புறம் வந்து எக்ஸல் ஃபார்மேட் வந்து பார்க்குற மாதிரி இல்லை, அது புரியலை அப்படின்னு சேம்பருக்கு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து தே ரீச் மீ ப்ரைவேட்லி இன் மை சேம்பர் அப்படின்றாரு. அவன் வந்து பார்க்க வந்தாங்க. நான் சொல்லிட்டு எதனால் நீதிமன்றத்தில் திறந்த நீதிமன்றம், ஓப்பன் கோர்ட், இந்த கோர்ட்டில் நேரடியாக தான் கேட்குறோம், யார் வேணாலும் நேரடியாக வந்து பேசலாம். நேற்று வந்து யாரும் வந்து 2 பேர் வந்து சொன்னீங்க, அவங்க இந்த நீதிமன்றத்தில் வந்திருக்கீங்களான்னு கேட்டார். அவங்க வரல. அப்போ வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் எந்த பிளாட் யார் கேட்குறா, எந்த பிளாட்டு, ஒரு பிளாட்டுக்கு எத்தனை பேர் கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரிலாம் ஃபார்மேட்லாம் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு TNGOV அப்படிலாம் இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் பிபி நீங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த நீதிமன்றம் வந்து நடுநிலையாக அந்த கவர்மெண்ட் சைடு, நிறுவன சைடு, டெபாசிட் சைடு கொடுக்குற விஷயத்த ஒரு முடிவு பண்ணுறதுக்காக தான் இருக்குது. நான் ஒரு சமரச நீதிமன்றமாக தான் இருக்கிறேன். இது மதுரை கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. நான் ஒரு சர்வீஸாக, சேவையாக மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் எந்த ஈகோவும் பார்க்க மாட்டேன். இதே நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை வேறு எந்த கோர்ட்லேயோ போய் ஸ்டே வாங்குனீங்கன்னா அவங்க அதை நின்று போச்சுன்னா அதை வந்து எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 15 நாள் டைம் கொடுத்துட்டாரு. அவர் இன்றிருந்து 15 நாள். அது எப்போ முடியுதுன்னா 8/10/2025 அந்த தேதியில் வந்து முடிவுக்கு வந்துடும். 8/10/2025 வரைக்கும் புகார் கொடுக்கலாம். நேரடியாகவும் புகார் கொடுக்கலாம். நேரடியாக கொடுக்க முடியாதவர்கள், நேரடியாக கொடுக்க முடியாத இமெயில் ஐடி அதுலேயும் போயிட்டு புகார் கொடுக்கலாம். அதாவது நேரடியாக கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அந்த முடியாதவர்கள், வர முடியாதவங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இமெயிலே வந்து மெயில் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடந்த வழக்குகளுக்காக வந்துட்டு திங்கட்கிழமை மதியம் 1 மணிக்கு வந்து வழக்கு தொடர்ந்து நடக்கும். அதில் சில உத்தரவுகள் பிறப்பிப்பாங்க. அந்த மதியம் 1 மணிக்கு போடும்போது, திங்கட்கிழமைன்னு சொல்லும்போது மதுரையிலிருந்து வந்த சில வழக்கறிஞர்கள் முடியாத செவ்வாய்க்கிழமை போடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மதுரையிலிருந்தே அப்பியர் ஆகலாம். அவங்கவுங்க வழக்கறிஞர்கள் மொபைல் ரீச் ஆகிற இடத்துல உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்பியர் ஆகுங்க. மொபைல் ரீச் ஆக முடியல, மதுரையில் ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் எல்லா வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் அந்த டெபாசிட்ஸ் வந்துட்டு அந்த ரூமில் இருந்து கூட நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம், இங்கே வரணும்னு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு 8/10/2025 அது வந்து கடைசி நாள், அது வரைக்கும் புகார் கொடுக்கலாம். அதற்கப்புறம் இது வந்து 9/10/2025 அன்று வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அன்னைக்கு வந்துட்டு டோட்டல் கம்ப்ளைண்ட் எவ்வளவு, டோட்டல் பணம் எவ்வளவு, வேல்யூ எவ்வளவு, சொத்துக்கள் மதிப்பு, அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து இறுதி தீர்ப்பு வந்து நம்ம கொடுத்துடலாம். 9/10/2025 இந்த டைமுக்குள்ளே புகார் கொடுக்காதவங்க இன்னும் கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு வேற என்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த முறையில் போய்க்க வேண்டிய கன்சியூமர் கோர்ட்டோ இல்லை திரும்பவும் போலீஸில் புகார் கொடுக்குறதோ இதில் நீதிமன்றத்தில் கொடுக்குறதோ அதெல்லாம் இருக்குது. அது எந்த இதையுமே வந்து நம்ம தடுக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சொத்துக்களுக்கான இந்த
மதிப்பீடு பண்ணி நம்ம நீதிமன்றத்தில் இருக்கிற சொத்துக்களுக்கு அந்த 9-10 பின்னாடி வந்தால் இதுக்குள்ளே நான் விட மாட்டேன், இதுக்குள்ளே வரமாட்டீங்க, இந்த சொத்துலேருந்து உங்களுக்கு கிளைம் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து புகார் கொடுத்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம், சட்டத்தில் உங்களுக்கு என்ன வழி இருக்குதோ அதன்படி நீங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதிகமாக வந்துட்டு பணம் வேணும்னு கேட்டவங்களுக்கு வந்துட்டு நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு ஆர்பிஐ கிரையிங் டெய்லி, ஆர்பிஐ வந்து தினமும் அழுது புலம்புறாங்க. இது மாதிரி வந்து ஊக வாணிபம், அதிக வட்டி, இந்த மாதிரிலாம் விஷயத்தில் ஏமாறாதீங்கன்னு ஆர்பிஐ எவ்வளோ விளம்பரம் கொடுக்குது. அதையும் தாண்டி வந்து நீங்கள் வந்துட்டு இதில் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் பேப்பர் விளம்பரத்தையும் மீறி போட்டுட்டு இது மாதிரி பிரச்சனையில் வந்து நிற்கிறீங்க, அதனால் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது போக வெப்சைட்டு, மதுரையோட வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் TNEOW.org.in, அதை நான் டிஸ்பிளேல போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எக்கனாமிக்கல் அஃபென்சஸ் விங் இது. அப்புறம் மதுரையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயில் ஐடி வந்துட்டு EOW மதுரை அப்படின்னு ஒரு மெயில் ஐடி, அதில் வந்துட்டு நீங்கள் புகாரை கொடுக்கலாம். மேலும் அந்த ஒரு 5 லட்ச ரூபா வந்து வேல்யூ இருக்குது, ஏற்கனவே வந்து 10 லட்ச ரூபா ஏற்கனவே வேல்யூ இருக்குது, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேன்பிட் கோர்ட்லேருந்து டிஆர்ஓ மூலமாக இதுவரைக்கும் சொத்துக்களை மதிப்பீடு செஞ்ச இன்ஜினியர்களுக்கு அந்த செலவு தொகையெல்லாம் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 லட்சத்தி சம்திங் ரூபா இருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா டேன்பிட் நீதிமன்றத்திற்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துடலாம். பேலன்ஸ் பணத்தை வச்சு மீண்டும் அந்த மதிப்பீட்டு பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக என்னென்னா எல்லாரும் நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்படி என்னென்னா, புகார் கொடுத்தவங்களுக்கு தான் பணம் கிடைக்குமானா புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது போக என்னென்னா எந்த சங்கத்தில் சேரணும், சங்கத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்குமா அப்படின்னா, சங்கத்தில் சேரணுன்றது எங்கேயுமே கட்டாயம் கிடையாது. நீங்கள் புகார் கம்பல்சரி கொடுக்கணுன்றது தான் கட்டாயம். சங்கத்தில் சேரணுன்றதோ நீதிமன்றத்தில் வந்து ஆர்கியூ பண்ணணுன்றதோ கட்டாயம் கிடையாது. அப்போ இந்த சங்கங்களோட பணிகள் என்னென்னா, இந்த மாதிரி இந்த வேல்யூ பண்ணுறது, இது வேல்யூ அதிகமாக இருக்குது, குறையாக இருக்குது, அப்போ நிறைய மக்கள் வந்து இடமாக கேட்குறாங்க, நிறைய மக்கள் வந்து பணமாக கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நிறுவனங்கள் சில சொத்துக்களை ஒழிச்சு வச்சிருக்குது, ஏஜென்ட்டுகள் சில சொத்துக்களை ஒழிச்சு வச்சுருக்காங்க, நிறுவன சொத்துக்களை வந்து இன்னும் ஜப்தி பண்ணலை போலீஸு, ஏஜென்ட்டுகளை கைது பண்ணலை, இந்த மாதிரி தகவல்களை வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவும், அது வந்து ஒரு தனிநபர் வந்து இவ்வளோ தகவலை சேகரிக்க முடியாது. அது மாதிரி தனிநபர் இவ்வளோ தகவலை சேகரித்தாலும் ஒரு வக்கீல் வச்சா ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அந்த மாதிரி ஃபீஸ் கொடுக்க முடியாது. அதற்காக சங்கங்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த சங்கத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் சந்தா கொடுத்து அவங்க ஒரு வக்கீலை வச்சு நீதிமன்றத்தில் அவங்க விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு, அதுக்கு தானே தவிர கட்டாயம் சங்கத்தில் சேர்ந்தாதான் பணம் வரும்ன்றது கிடையாது. சங்கத்தில் சேர்வது கட்டாயமும் கிடையாது. சங்கம் வந்துட்டு இந்த வழக்கை விரைவாக முடிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காகவும், நீதிமன்றம் கேட்கும் ஆலோசனை செய்வதற்காகவும், அங்கே உள்ள பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து கூறுவதற்காக ஒரு வக்கீல் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு சங்கம் பயன்படுகிறது. இதுதான். அப்போ வந்து தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் அதோட செயலாளர் மற்றும் பொருளாளர் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீசரன் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அது வந்துட்டு அங்கே இருந்த ஐஓ, டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பிபி முனியப்பராஜ் அவங்ககிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இவங்க வந்து ஏஜென்ட்டுகள் இதை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவங்க வாங்கலை. ஜட்ஜுக்கு நேரடியாக கொடுக்கும்போது ஜட்ஜ் வந்து பிபிகிட்ட கொடுங்கன்னு சொன்னார். பிபி வந்துட்டு இவங்க ஏஜென்ட்டுகள், அதனால் ஏஜென்ட்டுகள் கொடுக்குறதெல்லாம் வாங்க முடியாது, தனிப்பட்ட டெபாசிட் கொடுக்குறது தான் வாங்குவோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அவங்க ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றம் வாங்கி கொள்ளவில்லை. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த செட்டில்மெண்ட் மூலமாக, இந்த நீதிமன்றத்தின் மூலமாக, இந்த பெயில் கேன்சலேஷன் ஜாமீன் ரத்து வழக்குகள் மூலமாக உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு 8/10/2025 இன்றிலிருந்து ஒரு 15 நாளைக்குள்ள கட்டாயம் புகார் கொடுக்கணும். அது வந்து நேரடியாகவும் கொடுக்கலாம், ரெஜிஸ்டர் தபால்லையும் அனுப்பலாம். தபாலில் நீங்கள் அனுப்பணும்னா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள், பொருளாதார குற்றப்பிரிவு, டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், எக்கனாமிக் அஃபென்சஸ் விங், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், SIT சிறப்பு புலனாய்வு குழு, 4/425 சங்கரபாண்டியன் நகர், பூங்கா நகர், அதான் பார்க் டவுன், மதுரை 6,17,000 625-017 என்ற முகவரிக்கு தபால் அனுப்பலாம். நேரடியாகவும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி நாள் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நேரடியாக காலை 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நேரடியாக போய் புகார்களை கொடுக்கலாம். அது போக அந்த மெயில் ஐடி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வர முடியாதவங்க, அவங்களுக்குலாம் மெயில் ஐடி EOW மதுரை EOWMADURAI மதுரை 2 சாதாரணமாக போடுவோம் 1 2 அந்த 2 ரோமன் லெட்டர் 2 கிடையாது.
சாதாரண அந்த 1-2 அதில் வந்து EOW Madurai 2@gmail.com அந்த மெயிலுக்கும் நீங்கள் வந்து புகார்களை அனுப்பலாம். நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஓ இஸ் மிஸ் த பஸ், அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஒருத்தர் சார்பாக சங்கங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, புகார் கொடுக்க முடியாது. யார் பாதிக்கப்பட்ட அவர் கொடுக்கலாம். குடும்பத்தில் அப்பா அம்மா கணவன் மனைவி அந்த மாதிரி இருந்தால் அது ஒரே புகாராக கொடுக்கலாம். அதே இது குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் அவங்க தனித்தனி புகார் தான் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும். எனவே இதான் வந்து ப்ரொசீஜரு, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம், சங்கத்தில் சேர்ந்தால் தான் பணம் வரணுன்றது கிடையாது. தனிப்பட்டவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி கட்டாயம் வக்கீல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பொருளாதார குற்றப்பிரிவுகளை புகார் கொடுக்கலாம். மேலும் இந்த பொருளாதார குற்றப்பிரிவுகளை புகார் கொடுக்கறதுக்கு எந்த செலவும் கிடையாது, எந்த பணமும் அங்கே ஃபீஸ் கிடையாது. நேரடியாக அந்த புகாரை வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வந்து ஆஜராகணும்னு அவசியம் கிடையாது. போலீஸில் புகார் கொடுக்கணுன்றது தான் கட்டாயம். அதற்கப்புறம் போலீஸே வந்து உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. உங்கள் சார்பாக பணம் போட்ட முதலீட்டாளர்கள் சார்பாக ஆஜராகிறதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து டேன்பிட் கோர்ட்லேயும் இருக்காங்க, ஹைகோர்ட்லேயும் இருக்காங்க. இது சம்மந்தமான வழக்குகள் வேறு எந்த நீதிமன்றத்தில் வந்தாலும், டிஆர்ஓ முன்னாடி வந்தாலும் அங்கேயும் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்காக ஆஜராவாங்க. நீங்கள் தனியாக வக்கீல் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதில் தேவை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், உங்களுக்கு இதில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய நினைக்கிறீங்க, ஏதாவது விஷயங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகணும், இந்த எதிரிகள் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், இப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வக்கீல் வச்சுக்கலாம். இதுதான் வந்து அதில் உள்ள நீதிமன்ற நடைமுறை, சட்டத்தில் உள்ள நடைமுறைகள். அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. புகார் கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களோட ஆதார் அட்டை மற்றும் நிறுவனத்தில் நீங்கள் பணம் செலுத்தியதற்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, பாண்டு, பத்திரம், ரசீது, ரிசிப்ட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று, அல்லது என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ ஆவணங்கள், அதுபோக உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் புகார் கொடுக்கணும். இன்று பல்வேறு விஷயங்களை வந்து கடுமையாக நான் வந்து ஆர்கியூ பண்ணேன். அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நெற்றிக்கண் பார்வையிலே பார்க்காதீங்க, நானும் உங்களை மாதிரி வழக்கறிஞராக இருக்கும்போது முதல் 3 கேஸ் 4 கேஸ் இதை விட கடுமையாக சண்டை போட்டேன், ரொம்ப டென்ஷனாக பேசினேன், ரொம்ப எமோஷனாக பேசினேன், ஆனால் பின்னாடி வந்துட்டு அந்த வழக்குகள்லாம் காம்ப்ரமைஸாக முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம நீதியரசர்கிட்ட என்ன சொன்னோம்னா, நாங்கள் இந்த நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதியரசர் நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உங்களோட முயற்சிக்கு வந்து அனைத்து முதலீட்டாளர்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க, எங்களுக்கு தேவை செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசினேன். அப்போ நீதியரசரும் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுபோக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி வேறு என்னென்ன இருக்கோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு. அப்போ கன்சியூமர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த கன்சியூமர் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்து அங்கே உத்தரவுகளை பெற்றிருந்தாலும் நீங்களும் இதில் புகார் கொடுக்கலாம் EOWல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. எதுவுமே வந்து வித்தவுட் ப்ரிஜுடிஸ் இந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து செய்திகளை தருவோம். அதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.